A man joined a company as assistant manager. The company gave him a starting salary of rupees 60,000 and agreed to increase his salary 5% annually. What will be his salary after 5 years? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருத்தன் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணுறான். ஜாயின் பண்ணும்போது அவனுக்கு ஸ்டார்டிங் வந்து 60,000 சேலரி கொடுக்குறாங்க. ப்ளஸ் இயர்லி 5% இன்க்ரிமெண்ட் கொடுக்குறதா அக்ரி பண்ணிக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 5 வருஷம் கழித்து பார்க்கும்போது அவனோட சேல்ரி என்ன இருக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டினை தமிழில் ரீட் பண்ணிடுறேன். ஒரு நபர் ஒரு நிறுவனத்தில் துணை மேலாளராக பணியில் சேர்கிறார். அவருக்கு அந்த நிறுவனம் முதல் மாதம் ஊதியமாக 60,000 வழங்குகிறது மற்றும் ஆண்டு ஊதிய உயர்வு 5% வழங்குவதாக ஒப்புக்கொள்கிறது. 5 வருடம் முடிவில் அவருடைய மாத ஊதியம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாமா? சொல்யூஷன் போயிடலாம். ஸ்டார்டிங் சேல்ரி, அதாவது அவன் கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது அவனுக்கு எவ்வளோ சேல்ரி கிடைக்கிது? 60,000 ரூபாய் கிடைக்கிது. அதுதான் கிவன் ஒன்னை நான் அப்படியே எழுதியிருக்கேன். இன்க்ரீஸ்டு சேல்ரி எவ்வளோ? இயர்லி வந்து 5% வாங்குகிற சேல்ரியிலேருந்து 5% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா கம்பெனி வந்து அக்ரி பண்ணுது. ஸோ 5% ஆஃப் ஸ்டார்டிங் சேல்ரி. ஸோ பர்சன்டேஜில் இருக்கிறத நம்ம ஒரு வேல்யூவாக இது பண்ணால் தானே, நம்ம கன்வெர்ட் பண்ணால் தானே எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்குன்னு தெரியும். ஸோ நம்ம பண்ணலாமா? இப்போ 5 டிவைடட் பை 100 இன்ட்டு எத்தனை அமௌண்ட்டுக்கு? 60,000க்கு தான் 5%. ஸோ 60,000. இதே சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 3,000 கிடைக்கும். ஸோ 60,000 அவன் சேல்ரி. செகண்ட் இயர், அதாவது ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக 60,000 வாங்குவான். செகண்ட் இயர் வந்து 60,000 ப்ளஸ் 3,000 வாங்குவானா? அதுதான் இங்கே நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ வாங்குவா? ஸ்டார்டிங் சேலரி ஆஃப் செகண்ட் இயர் ஈக்குவல் டு 60,000 ப்ளஸ் 5% இன்க்ரிமெண்ட் என்ன? 3,000. ஸோ ப்ளஸ் 3,000. அப்போ டோட்டலாக 63,000 வந்து செகண்ட் இயர் ஃபுல்லாக வாங்கிட்டு இருப்பான். அப்புறம் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது செகண்ட் இயர் எண்டில் வந்து இன்க்ரிமெண்ட் போடுவாங்கள்ல, அதாவது செகண்ட் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்ட் இயர் ஸ்டார்டிங்கில் இன்க்ரிமெண்ட் போடுவாங்களா, அதே 5% எவ்வளோக்கு போடுவாங்க? 63,000க்கு போடுவாங்க. ஸோ 5 டிவைடட் பை 100 இன்ட்டு 63,000 வாங்கும்போது 3,150 வாங்குவானா? அப்போ தேர்ட் இயர் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ வாங்குவா? 63,000 ப்ளஸ் 3,150. அப்போ டோட்டல் பண்ண என்ன கிடைக்கும்? 66,150 வாங்குவான் தேர்ட் இயர் ஃபுல்லாக. அதே மாதிரி எனக்கு என்ன தெரியும்? ஃபிஃப்த் இயர் எவ்வளோ வாங்குவான்னு தெரியும். ஸோ எனக்கு ஃபஸ்ட் இயர் கிடச்சிச்சு, செகண்ட் இயர் கிடச்சிச்சு, தேர்ட் இயர் கிடச்சிச்சு, அப்படியே போயிட்டுருக்கு. அவன் ஃபிஃப்த் இயர் வரைக்கும் நம்ம இப்படியே போட்டாலே கிடைக்கும். ஆனால் இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ். இப்போ நமக்கு தான் ஃபார்முலா தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபிஃப்த் இயர் கண்டுபிடிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு டேர்மு 60,000, செகண்டு 63,000, தேர்டு 66,150. அப்போ ஏ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ 60,000, ஆர் வந்து T2 டிவைடட் பை T1. ஸோ 63,000 டிவைட் பை 60 போட்டோம்னா 21 டிவைடட் பை 20 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு ஃபார்முலா தெரியும், டிஆர் ஈக்குவல் டு ஏஆர் என் மைனஸ் 1ன்னு தெரியும். அப்போ ஃபிஃப்த் இயர் எண்டில் அவன் எவ்வளோ சேலரி வாங்குவான் தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் இயர் ஸ்டார்டிங்கில் என்ன வாங்குறோன்னா அதே தான் எண்டு வரைக்கும் வாங்குவான். ஸோ டேர்ம் 5 ஸோ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேர்ம் வேல்யூ என்ன? 60,000 இன்ட்டு ஆர் வேல்யூ 21 டிவைடட் பை 20ன்னு தெரியும். என் மைனஸ் 1னா 4. ஸோ 5 மைனஸ் 1னா ஸோ 4. ஸோ 4. அப்போ 60,000 இன்ட்டு 21 டிவைடட் பை 20 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 அப்படின்னு வருமா? ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஒரு ஜீரோக்கு எல்லாம் கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன இருக்கும்? 6, 21, 21, 21 தான் இருக்கும். ஸோ 6 இன்ட்டு 21, 21, 21 2ன்னு இருக்குமா? அப்போ 2வே இதே கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 டைம்ஸ் போகுமா? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 5,83,443 டிவைடட் பை 8ன்னு வரும். இது ரெண்டே சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 72,930 கிடைக்கும். அப்போ அப்ராக்சிமேட்டாக 0.375 கிடைக்கும். நம்ம 8ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக அவன் ஃபிஃப்த் இயர் எவ்வளோ சேலரி வாங்குவான்? 72,930.38. இதுதான் அவன் ஃபிஃப்த் இயரில் வாங்குகிற சேலரி. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
ஸோ அதில் சாரி இது நான் அதில் இந்த அமௌண்ட் தான் கிடச்சிருக்கு. ஸோ எவ்வளோ இன்க்ரிமெண்ட் கிடைக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல. 5th இதில் இந்த சேல்ரி வாங்குவான். ஆனால் இன்க்ரிமெண்ட் 5% இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்த நம்ம மறந்துட்டோம். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். 5% இன்க்ரிமெண்ட் இருக்குது. எந்த அமௌண்ட்டுக்கு ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட்டுக்கு. அப்போ 72,930.38. அப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 36.46.5190 கிடைக்குமா? ஸோ இதுதான் அவன் வந்து 5% இன்க்ரிமெண்ட் வாங்குறது. ஸோ வாங்குகிற சேல்ரிக்கோட இவ்வளோ 5% இன்க்ரிமெண்ட்னா இந்த அமௌண்ட்டுக்கு 5%ன்னு இந்த அமௌண்ட் வாங்குவானா? ஸோ அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 76,577. இதுதான் அவன் வந்து ஃபைனலாக 5th இயரில் வாங்கக்கூடிய சேல்ரி. ஓகேவா? இதுதான் ஃபைனல் ஆன்சர்.